மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்களுக்கும் மீடியாக்களுக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஒரு நடிகர் படம் வெளியாச்சுன்னா பிரேக்கிங் நியூஸ், ஒரு அரசியல் தலைவர் கட்சி மாறினா பிரேக்கிங் நியூஸ், ஒரு யாரையாவது சந்திச்சிட்டாங்கன்னா பிரேக்கிங் நியூஸ். ஆனால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் தெருவில் இறங்கி அவங்க எதிர்காலத்துக்காக குரல் கொடுக்கும்போது மட்டும் ஏன் இவ்வளோ அமைதி உங்களுக்கு? தமிழ்நாட்டில் நீட்டை பற்றி பேசாத அரசியல்வாதியே இருக்க முடியாது. நீட்டை எதிர்த்து மேடை ஏறாத அரசியல்வாதி இருக்கவே முடியாது. மாணவர்களுக்காக கண்ணீர் விடாத அரசியல்வாதியே இருக்க முடியாது. அப்படின்னா இன்னைக்கு மாணவர்கள் குரல் கொடுக்கும்போது அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக உங்கள் குரல் ஏன் ஒலிக்கவே இல்லை? உங்களுக்கு கேட்கலையா அவங்க கத்துறது? இது வட இந்தியா பிரச்சனை இல்லை, தென்னிந்தியா பிரச்சனை இல்லை, இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் இந்த பிரச்சனை இல்லை. ஒரு மாணவன் அவனுடைய கனவை நம்பலாமா வேண்டாமான்ற பிரச்சனை. தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்களே, நீங்கள் உண்மையாகவே மாணவர்களுக்காக குரல் கொடுக்குறீங்கன்னா உங்கள் குரல் இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒலிக்க வேண்டும். நீங்கள் எப்பயோ குரல் கொடுத்துருக்கணும், உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இனிமே அப்படி இருக்காதீங்க. தமிழ்நாட்டின் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே, உங்கள் கேமராக்கள் இந்த விஷயத்தெல்லாம் நோக்கி திரும்பணும். மாணவர்களின் குரல் முக்கிய செய்தியாக மாறணும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் முதலமைச்சராக வரணும்னு உங்களுக்கு ஓட்டு போட்ட மெஜாரிட்டி யாருன்னா யங்ஸ்டர்ஸ், நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ், இவங்க எல்லாரும் தான். அப்படின்னா இந்த விஷயத்தில் உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. மாணவர்களோட எதிர்காலத்தை குறித்து பேசுங்க. மாணவர்களுக்கு பிரச்சனை வரும்போது அரசியல் அமைதியாக இருக்கக்கூடாது. மாணவர்கள் கேள்வி கேட்கும்போது தலைவர்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம யாருக்காக பேசுகிறோம் தெரியுமா? ஒரு டாக்டர் ஆகணும்னு கனவு காண்ற மாணவர்களுக்காக, தான் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை மீட்டெடுக்கணும்னு போராடுற மாணவர்களுக்காக, தன்னோட பேரண்ட்ஸோட நம்பிக்கையை சுமந்துட்டு போராடிக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்காக. தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்களே, தமிழ்நாட்டின் மீடியாக்களே, இந்த குரலை கேளுங்க, இந்த குரலை காட்டுங்க, இந்த குரலுக்கு துணையாக நின்று பேசுங்க. ஏன்னா நாளைய இந்தியா உருவாக்க போகிறது அரசியல்வாதி கிடையாது. இன்றைக்கி நீதி கேட்டு போராடிட்டு இருக்க மாணவர்கள் தான்.